பூஜா ஓகே ஆயிருச்சுமா பூஜா. ஓகேங்கம்மா. ஐயா ஜோசப் ஐயா ஸ்டார்ட் பண்றாங்க. வணக்கங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இறைசாதன மார்க்கத்தார் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து கடந்த 2 மாசமா ஒரு 2 வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். 2 ஆடியோவில் நான் நோயிலிருந்து துன்பப்பட்டது, ஆங்கில மருத்துவத்தினால் வஞ்சிக்கப்பட்டது, ஹோமியோபதியில் போய் நான் இறைவன் அருளால் பொழைச்சது, அப்புறம் வந்து நான் அக்குப்பஞ்சர் கற்றுக்கிட்டது, மறுபடி இப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் நோயிலிருந்து எப்படியெல்லாம் விடுதலை அடைஞ்சேன் அப்படிங்கிறத வந்து என்னோட அனுபவத்தை நான் ஏற்கனவே 2 ஆடியோல சொல்லியிருக்கிறேன். அது இப்போ இப்போ என்ன பேச போறேன்னா, நம்ம நோய் வந்தா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஆங்கில மருத்துவத்தில் நோயெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எதனால அங்கே நோய் குணமாக மாட்டேங்குது, அவங்க எதை நோயின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நோயினா என்னன்னே தெரியாம தான் போய் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி போய் ஜனங்கள் போய் விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு பாலுக்கும் சுண்ணாம்புக்கும் உண்டான வித்தியாசம் கூட ஜனங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதுதான் இங்க பிரச்சனையே. அப்போ அந்த என்னால எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆங்கில மருத்துவத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நோயாளியா போவோம். நம்ம எல்லாரும் ஒரு நோய் வந்தா நோயாளியா போவோம். பல நோய்களோட திரும்பி வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு நோய்க்கு போய் போய் திருப்பி வரும்போது பணமா வந்தவங்களா இருக்கிறாங்க. அது மாதிரி சொத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க, தொழில் இழந்தவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பணத்தை எல்லாம் கட்டி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நொடிஞ்சு போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்ற மருத்துவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நோயாளியா போறோம், நம்ம வந்து ஒரு மருத்துவரா மாறுறோம். நம்ம நோயெல்லாம் தீர்ந்து இதுதான் இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். நம்ம தீராத ஒரு நோயில வர்றோம், நம்மளுடைய நோயெல்லாம் அற்புதமா அதிசயமா குணமாகுது. அப்ப நோய் குணமான பிறகு நம்மளே அந்த மருத்துவத்தை கத்துக்கிறோம். இதுக்கு பணம் பொருள் பெருசா செலவாகாது. சில பேர் இலவசமாவே கத்துக் கொடுக்குறாங்க, சில பேர் சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு கத்துக் கொடுக்குறாங்க. நம்ம நோயிலிருந்து எப்படி வாழ்றது அப்படின்ட்டு, நோயிலிருந்து எப்படி விடுதலை அடைஞ்சு வாழ்றது அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் ஐயாலாம் இலவசமாவே சொல்லிக் கொடுக்குறாரு. நேற்று கூட நான் அவரை நேரில் பார்த்தேன். நம்ம திருப்பூர் பக்கத்தில் நம்ம மலையப்பாளையத்தில் நேற்றுக்கு நடந்த மீட்டிங்கில் அவரை நான் நேரடியாக கண்டேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்போ நிறைய மனிதர்கள் அப்படி இலவசமாவே தாங்கள் கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை வந்து ஜனங்க வந்து பயன்படுத்துறது இல்லை. ஜனங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி ஓடி சம்பாதிக்கணும், நிறைய பொருள் சேர்க்கணும், நிறைய சாப்பிடணும், நிறைய படிக்கணும், நிறைய அறிவு வளர்த்துக்கணும். நமக்கு ஒரு நோய் வந்தா தான் டாக்டர் இருக்காங்களே, பார்த்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மை அதுவும் இல்லை. நம்ம நோய் என்னன்னு கூட ஒரு டாக்டருக்கு உண்மையிலே தெரியறது இல்லை. என்ன என்ன இப்படி சொல்றீங்க நீங்க ஒருவேளை கேட்கலாம். தப்பு தப்பா மருத்துவ கல்லூரிகளிலும் டாக்டர்களுக்கும் பாடம் கற்பிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இப்போ ஆங்கில மருத்துவம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே அது வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம எல்லாம் இதை வந்து வெளியே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு நம்ம போல பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன் என்ன என்ன காரணத்தினால அப்படி சொல்றேன்னா, ஆங்கில மருத்துவம் சொல்லுது கேன்சருக்கு காரணம் புகையிலை அப்படிங்குது. அரசாங்கம் புகையிலை சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லி சிகரெட்ல, பீடியில, புகையில எல்லாம் பாக்கெட்ல எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது அரசாங்கத்துக்கு யார் சொல்றா? மருத்துவக் கல்லூரியும் மருத்துவர்களும் சொல்றாங்க. அதை வச்சுதான் அரசாங்கம் சொல்லுது. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், புகையிலைக்கு காரணம் கேன்சருக்கு காரணம் புகையிலை அப்படின்னு சொன்னா, ஒரு பிறந்த ஒரு வயசான குழந்தைக்கு வந்து கேன்சர் வருது. இதுக்கு எந்த புகையிலை காரணம்னு டாக்டர் சொல்லுவாரு? அப்போ பொய்யிலே பிறந்த மருத்துவம், அந்த மருத்துவம் பொய்யிலே வாழுது. அப்போ அவங்களுக்கு வந்து நோய்க்கு காரணமும் தெரியாது, நோய் கண்டுபிடிக்கவும் தெரியாது. அதான் நோய்க்கு மருந்து அங்க இல்லை. அதான் பிரச்சனையே. அப்ப நம்ம வந்து பணம் எவ்வளவு வேணாலும் ஓடி ஓடி சம்பாதிக்கலாம்.
நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணா பெரிய நோயெல்லாம் குணமாயிரும் அப்படின்னு ஜனங்கள் நினைக்கிறாங்க. அப்போ எந்த நோய் எந்த டாக்டரும் குணப்படுத்துறது இல்லை. எந்த உடல் நோயை உருவாக்குதோ அதே உடல் நோயை குணமாக்கும் சக்தி படைத்தது. எந்த ஒரு உடல், எந்த மனிதனுடைய உடல் ஒரு நோயை உருவாக்குதோ அதே உடல் தனக்கு ஒரு சக்தி கிடைச்ச உடனே அந்த நோயை குணமாக்குற சக்தி அந்த உடலுக்கு கிடைக்கணும். அவ்வளவுதான். வெளியிலிருந்து யாரும் மருந்து கொடுத்தாலும் குணமாக்க முடியாது. அது வேணா ஹோமியோபதி வேணா அதுக்கு ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணுது. அது மாதிரி அக்குபஞ்சர் பண்ணுது, சித்த மருத்துவம் பண்ணுது, ஆயுர்வேதம் பண்ணுது. உலகத்தில் உள்ள 105 மருத்துவம் இருக்குதாமா இந்த நம்ம நாட்டுல. 105 மருத்துவம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அதுல மிக பிரபலமானது ஆங்கில மருத்துவம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஹோமியோபதி, அக்குபஞ்சரு, நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், நீ யோகா, இப்படி நீ மேக்னெட்டிக் சிகிச்சை, பாதழுத்த சிகிச்சை, இப்படி 105 விதமான மருத்துவங்கள் அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு 10 மருத்துவம் தான் நமக்கு தெரியும். எத்தனையோ தெரப்பிகள் இருக்குது அரசாங்கத்தால அனுமதிக்கப்பட்டது. இந்த 105ல இருக்கிறதுலே பணம் அதிகமா பிடுங்கிறதும், இருக்கிறதுலே நோயாளிகளை கொடுமைப்படுத்துறதும் ஆங்கில மருத்துவம் ஒண்ணுதான். இது ஜனங்களுக்கு தெரியறதே இல்லை. அதான் பிரச்சனைய. பைபிள் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள் அப்படிங்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெரிய வாசலா கட்டி பெருசா ஓகோன்னு அங்க டை கட்டி பேண்ட் போட்டு கோட்டு போட்டு உங்களுக்கு ஏசி ரூம்ல உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு பெரிய குழியா தோண்ட போறான்னு அர்த்தம். அப்போ சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, நீ எத்தனையோ மருந்தில்லா மருத்துவங்கள் இருக்குது. அங்கெல்லாம் போனா இவ்வளவு அழிவும் இல்லை, அவ்வளவு பணச்செலவு இல்லை, ஈஸியா குணமாய் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நோயாளி நோயாளியா போறான், திரும்பி அங்கிருந்து அவன் நோயெல்லாம் தீர்ந்து மருத்துவரா மாறுறான். இந்த அதிசயம் எல்லாம் அக்குபஞ்சர்ல நடந்துகிட்டு இருக்குது. அக்குபஞ்சர் இன்னைக்கு படிச்சவங்க 1 லட்சம் பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 99,000 பேரு நோயாளியா போய் நோய் சரியாகி திருப்பி அக்குபஞ்சர் கத்துக்கிட்டவங்க, நான் உட்பட. இது எத்தனை மனுஷங்களுக்கு முதல்ல தெரியும்? இப்போ போன மாசம் நான் பேசின வீடியோவை 14,000 பேர் பார்த்திருக்கிறாங்க. 14,000 பேர்ல 1 லட்சம் பேரே பார்க்கட்டும், ஒரு 100 பேர் அந்த புதகுழியிலிருந்து மீண்டு வந்தாங்கன்னா அது போதும். நமக்கு அது இறைவனுக்கு நம்ம செய்யற ஒரு என்ன சொல்றது, அது கடவுளுக்கு நம்ம திருப்பி செய்யற ஒரு இது. இப்ப கடவுளை நமக்கு உயிரை திருப்பி கொடுத்திருக்காரு, ஒரு நோயிலிருந்து நம்ம குணமாக்கி இருக்காரு. இறைவனுக்கு நம்ம திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு நன்றி கடன். அதை தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்போ ஒரு இலவு காத்த கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. இலவு காத்த கிளினா இலவங்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்கு, இந்த பஞ்சு மரம். அது கோயம்புத்தூர் சைட்ல, பொள்ளாச்சி சைட்ல உலவங்காய்பாங்க. அதனுடைய உண்மையான பேர் இலவங்காய். இந்த நேந்திரங்காய் மாதிரி பெரிய பெரிய காயா இருக்கும், மரத்துல தொங்கும். அது பழுக்காது. காய் காய் நல்லா விளைஞ்சுன்னா காஞ்சி முத்தி வெடிச்சு பஞ்சு பறக்கும். இது பஞ்சு தலையான இதெல்லாம் மெத்தையெல்லாம் செய்வாங்க. அதாவது இலவு காத்த கிளின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த கிளி ஒரு கிளி கொய்யாக்காய்க்கு காவல் இருந்ததுன்னா கொய்யாக்காய் பழுக்கும் ஒரு நாள். மாங்காய்க்கு காவல் இருந்தா அந்த மாங்காய் ஒரு நாள் பழுத்துரும். எப்படியும் ஏன் எலுமிச்சங்காய் கூட பழுக்கும். ஒரு வேப்பங்காய்க்கு காவல் இருந்தா கூட வேப்பங்காய் பழுத்துரும், ஒரு நாள் பழுக்கும். அதை கூட கிளி சாப்பிட முடியும். ஆனா இலவங்காய்க்கு ஒரு கிளி காவல் இருந்தா ஒரு காலம் அது பழுக்காது, வெடிச்சு பறக்கும். அது மாதிரி நோயாளிகள் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை விதமான மருத்துவத்துக்கு வேணாலும் போங்க, நான் வேண்டாங்கல. அங்க போனா என்னைக்காவது ஒரு நாள் எதுல போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு குணம் ஆயிரும் நிச்சயமா அவங்களுடைய நோய். அலோபதியில ஏன் குணமாகாதுன்னா குணமே ஆகாது. அதனாலதான் நோயை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. சக்கரை வியாதியை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களாமா, பிரஷர் வியாதியை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களாமா, இன்னும் எல்லா நோயும் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்களாமா. ஆனா அக்குபஞ்சர் சொல்லுது உணவை சரி பண்ணுங்க. இயற்கை மருத்துவம் சொல்லுது நீங்க உணவு முறையை மாத்துங்க.
நீங்க கண்டது கிடைச்சதெல்லாம் நீங்காதீங்க. நல்ல நல்ல சாப்பாடு அளவா சாப்பிடுங்க பசிக்கும் போது அப்படின்னு சொல்லுது. அத வந்து மனுஷங்க கேட்கறது இல்ல. போய் எங்கேயோ போய் விழுந்துடுறாங்க. அப்போ இலவங்காய் ஒரு காலும் பழுக்காது. அதேபோல நீங்க எந்த மருத்துவத்துல போனீங்கனாலும் ஏதோ ஒரு மருத்துவத்துல உங்களுக்கு குணமாகும். ஆனா ஆங்கில மருத்துவம் தவிர அது ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. மருந்து கம்பெனிகளுக்கும், மெடிக்கல் ஷாப்காரர்களுக்கும், டாக்டர்களுக்கும் வருமானம் தருமே தவிர, மனித இனத்துக்கு ஒரு காலும் அது வந்து பயன்பெறாது. பிரபலமான இது இன்னி ஒரு ஆதாரத்தோட சொல்றேன். பிரபலமான டாக்டர் பி.எம். ஹெக்டே அவர்கள், அவர் வந்து இருதயத்துறையில பேராசிரியர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு மருத்துவக் கல்லூரியில டீன். அவர் சொல்றாரு, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய் என்னவாமா, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு சொல்றது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய். ஒவ்வொரு மருந்துக்கு பின்னாடி நோய் வருதுங்கிறாரு அவரு. எந்த நோய்க்குமே மருந்து இல்ல, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு சொல்றதே பொய்ங்கிறாரு அவரு. ஒவ்வொரு மருந்துக்கு பின்னாடி நோய் வருதுங்கிறாரு அவரு. அப்போ டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் எம்பிபிஎஸ் பிஹெச்டி, அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். கடந்த 2 வருஷத்துக்கு முந்தைய இறந்து விட்டாரு. அவரோட வீடியோ என்கிட்ட கூட இப்போ ஒரு வீடியோ சமீபத்தில் வந்திருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஓடுற வீடியோ. அவர் சொல்றாரு, அது ஒரு கொலைகார மருத்துவம், எப்படி நான் ஒரு கொலையை செய்ய நான் விரும்புவேங்கிறார். நேற்று கூட நான் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் ஆங்கில மருத்துவம் கத்துக்கிட்டு 6 வருஷமா அதை பிராக்டிஸ் பண்ணேன், என் மனச்சாட்சி உறுத்துது, கேட்கல, யாருக்கு கொலை செய்ய பிடிக்கும் அப்படிங்கிறார். அதனால அதை விட்டு உதறி வெளியே வந்தேன், ஹோமியோபதி கத்துக்கிட்டேன். அப்புறம் ஹோமியோபதி கூட அது கூட ஒரு ஆல்கஹால் தானே அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டு அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு சகாப்தத்தை நான் தொடங்கினேன். அதுவும் நல்லா போச்சு. அதுவும் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு திருப்பி வெளியே வந்துட்டு இறைவழி மருத்துவம் சொல்லி வந்தேங்கிறார். இவங்கெல்லாம் வந்து மனச்சாட்சி உள்ளதுனால பேசுறாங்க. மனச்சாட்சி அடமானம் வச்சவங்க யாரும் பேச மாட்டாங்க. அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். இது யாரும் நான் என்னமோ அப்படியே இந்த யூடியூப்லயே அதிலே பார்த்துட்டு வந்து சொல்லல. இவங்கெல்லாம் உண்மையான மருத்துவர்கள், மனச்சாட்சி உள்ள மருத்துவர்கள் பேசினதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன், அவ்வளவுதான். அப்போ அதே போல ஒரு மனிதனின் ஆரோக்கியம் என்பது அந்த மனிதனுடைய உடல் பருமனோ இல்ல அவனுடைய உடல் இந்த நல்ல இந்த கட்டுமஸ்தான உடல்லையோ இல்ல அவனுடைய மேல பூசுற செண்டுலையோ இல்ல அவன் அடிக்கிற இந்த எல்லா கிருமியும் செத்து போயிரும் சொல்றான் அந்த சோப்புலயோ அல்ல. ஒரு மனிதனின் உடல் இயங்குதல், உள் இயங்குதல் இருக்கு பாருங்க. ஒரு உடலின் உள் இயங்குதல் சீரா இருந்ததுன்னா, நல்லா இருந்ததுன்னா அந்த மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறான்னு அர்த்தம். எத்தனை வேலை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் அவனுடைய அன்றாட வேலைகளை செய்தாலும் அவனுக்கு வந்து சோர்வு அடையாம, கஷ்டம் இல்லாம, ஐயோ அம்மா ஏன்டா அந்த வேலை செஞ்சோன்னு சொல்லாம எளிதா அவனுடைய வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா அவன் ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து உடல் விளைஞ்சிருந்தாலும் சரி, உண்டா இருந்தாலும் சரி, அதை ஒவ்வொருத்தருடைய உடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு, இப்பெல்லாம் வந்து வீட்டுல பிள்ளை பிறக்காது அப்படிம்பாங்க. இப்பவும் பிறந்துட்டு இருக்கு நிறைய பக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு, டாக்டர்ல எல்லா நோயும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க, அதனால வந்து எல்லா நோயும் ஈஸியா குணப்படுத்திடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய உடல் அப்படி ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது எந்த நோயுமே. இதாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். எந்த நோயும் யாரும் கண்ணுல பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை. ஏன்னா உடல் வந்து இயற்கையானது. அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் சொன்னது திருமூலர் ஐயா அவங்க மகான். அப்போ எப்படி நோயை கண்டுபிடிக்க முடியாதுன்னா, மனிதனுடைய உயிரை கண்டுபிடிக்க முடியாது எங்க இருக்குன்னு, முதல்ல அவனுடைய மனதையும் கண்டுபிடிக்க முடியாது, மனசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நோயையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நோயின் விளைவுகளை நம்ம உணரலாம். சரியா மலம் போல ஏதோ ஒரு பிரச்சனைனா தலைவலிக்கும், அதை உணரத்தான் முடியும். தலைவலி யாரும் பார்க்க முடியாது கண்ணை வச்சு. எந்த நோயையும் யாரும் கண்ணால பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. கண்ணால் பார்க்கறது எதுவுமே நோய் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப படிச்சவங்க இதை பார்த்து ஏமாந்துடுறாங்க. எவ்வளவோ படிச்சிருப்பாங்க,
எவ்வளவோ படிச்சிருப்பாங்க. 100 பிள்ளைங்க ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்குது. ஒரு சின்ன ஸ்கூல்ல எல்கேஜில தொடங்கி 1ஆம் கிளாஸ்ல தொடங்கி அப்படியே 2, 3, 4, 5, 6 இப்படியே 10ஆம் கிளாஸ் படிச்சு 12 படிச்சு காலேஜ் போய் அப்புறம் டாக்டர் ஆகுறாங்க. 100 பேர்ல 4 பேர் டாக்டரா போறாங்க, 4 பேர் தைக்க போறாங்க, துணி தைக்க 4 பேர், 2 பேர் டிரைவரா போறாங்க, 2 பேரு இதே மாதிரி வண்டி ஓட்ட போறாங்க, ஒரு 4 பேர் விவசாய போறாங்க, 4 பேர் வியாபாரியா போறாங்க. இப்படி 100 குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு 2 பேர் டாக்டரா போறாங்க, இல்ல ஒருத்தர் போவாங்க, இல்ல 1000 பேர் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு 2 பேர் டாக்டரா போவாங்க. இதுல டாக்டருக்கு மட்டும் எங்க இருந்து உங்களுக்கு அறிவு வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க டாக்டர் நம்மளெல்லாம் பாத்துக்குவாரு, புத்திசாலி, அவருக்கெல்லாம் ரொம்ப அறிவு இருக்கு, நீங்க எப்படி நீங்க நம்பலாம்? முதல்ல அது எப்படி ஒரு டாக்டருக்கு மட்டும் அவ்வளவு அறிவு எங்க இருந்து வரும்? அவங்களும் இந்த பசங்க கூட சாதாரணமா சராசரியா படிச்ச பசங்க தானே. இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க இன்னும் 15 வருஷம் கழிச்சு 10ஆம் கிளாஸ் படிப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் 6 வருஷம் கழிச்சு அவங்க எம்பிபிஎஸ் டிகிரியோட வெளியே வந்துருவாங்க. எங்க வானத்துல இருந்து குதிச்சிட்டாங்களா? நம்மளே மாதிரி மனுஷங்க தானே அவங்களும். அவங்க மட்டும் எப்படி இந்த உடம்ப குணமாக்குற சக்தி வருது? வராது. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இங்க எங்க கல்லூரிகள் இருக்கு, இங்க இருக்கு, எல்லாமே அடுத்த செத்த பணத்தை வச்சு படிக்கிறாங்க. அவங்க உயிரோட இருக்க மனுஷங்கிட்ட இருந்து படிக்கணும். ஒரு நோயை என்னென்ன பண்ணுது, என்ன வருது அப்படிங்கிறது உயிருடன் உள்ள மனிதர்கள்ட்ட இருந்து படிக்கணும். அப்போ அவங்க எப்படி அவங்களால குணப்படுத்திட முடியும் ஒரு நோயை? அப்போ இந்த நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, மருத்துவம் எல்லாம் பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சு. உண்மையிலே வளரல, எதுவுமே வளர முடியாது. அப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் 40-50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல போகாது. அன்னைக்கு இருந்த சாலை வசதி அப்படி, அன்னைக்கு இருந்த வண்டிகள் அப்படி. 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பஸ் வரும் எங்க ஊர்ல. அந்த மேட்ல வரும்போது இங்க சத்தம் கேட்கும் எங்களுக்கு. இப்ப எல்லாம் அப்படி எந்த பஸ் சத்தம் கேட்கறது இல்ல. பஸ் அப்படியே டாப் கியர்ல எல்லா ஊரும் மேட்டையும் தாண்டிடுது. அது வேணா உண்மை. நல்லா வண்டி இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ள நல்லா முன்னேறிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு, விசேஷ வீடு, கோயில் திருவிழாவில் பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு பிளேயர்னு ஒண்ணு ஓடும். இப்போ ஒரு 40-50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ உள்ள சின்ன 20 வயசு பசங்களுக்கு இது தெரியாது. நம்ம வீட்டுல தோசைகள் அளவுக்கு ஒரு ரெக்கார்டு பிளேயர் ஓடிட்டு இருக்கும். ஒரு திருவிளையாடல் படம் போட்டா 3 மணி நேரம் ஓடாது. பார்த்தா தோசைக்கல் அளவுக்கு இருக்கும், நம்ம வீட்டு தோசைக்கல் அளவுக்கு இருக்கும், 3 மணி நேரம் ஓடும். அது அன்னைக்கு உள்ள விஞ்ஞானி கண்டுபிடிச்சு அப்படி கொண்டு வந்தானுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிம் கார்டுல 1000 பாட்டு, 5000 பாட்டு, 10,000 பாட்டு, 10 சினிமா, 20 சினிமா கூட நம்ம சேவ் பண்ண முடியும். பார்த்தா நம்ம பெரியவர் நகை சைஸுக்கு இருக்கு, நகை சைஸுக்கு இருக்குது. இத விஞ்ஞானம்னு நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா, சவால் விடுறேன். 1 லிட்டர் பெட்ரோல்ல இப்ப வேணா 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஓடும் சில பஸ், சில பைக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் அந்த உலகத்தையே சுத்தி வர அளவுக்கு ஒரு வாகனம் கண்டுபிடிச்சா கூட மனிதனுடைய உடலில் இருக்கிற நோயை எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. தோசைக்கல் சைஸ் இருந்த ரெக்கார்டு பிளேயர்ல 3 மணி நேரம் ஓடும். நம்ம பெருவிரல் நகம் சைஸுக்கு இருக்கிற பெருவிரல் நகம் சைஸுக்கு இவ்வளவு சின்னதா இருக்கிற ஒரு சிம் கார்டுல, மெமரி கார்டுல எத்தனையோ மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை 50 படம் 100 படம் கூட அதில் சேவ் பண்ண முடியுது. இது விஞ்ஞான வளர்ச்சி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா மனிதனுடைய உடல்ல இருக்கிற நோயை இன்னி 500 வருஷம் ஆனா கூட எந்த ஒரு மருத்துவரும் எந்த ஒரு விஞ்ஞானியும் உடம்புக்குள்ள இருக்கிற நோயை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. நோய் என்பது கண்ணுக்கு தெரியாது. முதல்ல அதான் பிரச்சனை. இப்போ ஒருத்தருக்கு தலை வலிக்குதுன்னா எதை வச்சு பார்ப்பீங்க? தலை வலிக்கிறத நீங்க பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. தலை யாருக்கு வலிக்கோ அவரால் உணரத்தான் முடியும், அவரால் கூட பார்க்க முடியாது. என் கால் வலிச்சுன்னா கூட அவரால் பார்க்க முடியாது. கால் அவரால் பார்க்க முடியும், காலில் விண்ணு வலிக்கும், உணர முடியுமா வழியே எவனாலையும் பார்க்க முடியாது. அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். அப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, டாக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவார் எல்லா நோயவும், அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பொய். அப்போ
எல்லாரும் நினைக்கலாம் பெரிய பெரிய படிச்சவங்களே ஏமாந்துடுறாங்க இந்த நோய் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்துல. சர்க்கரை நோயை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிரஷர் நோயை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படியே குணமாக்க முடியல அவங்களால. அது நோயே கிடையாது. சர்க்கரைங்கிறது மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படும். நீங்க மருந்துக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க அன்னையில இருந்து நோயாளி, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர். இதுதான் எல்லா நோயிலையும். அப்போ டாக்டர் பஸ்லூர் அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, நீங்க நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியா நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா, உங்க ஊர்ல இருக்கிற பிரபலமான ஆங்கிலேய மருத்துவத்தை போங்க. நிறைய காசு வாங்குவார், நிறைய படிச்சது பேர்ல அவர்கிட்ட போங்க. போய் ஐயா நாங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒரு நேரம் உட்காந்து பீஸை கட்டிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வாங்க வீட்டுக்கு. வயிறு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாரு, குடிச்சிடாதீங்க. தண்ணி தேவைக்கு அளவா குடிங்க. வீட்டுக்கு வந்து என்ன பண்றீங்க, அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து வீட்டுல வந்து தலைமாத்தி பண்ணுங்கிறாரு. இது நான் சொல்லல, இவர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் சொல்றாரு. ஒரு ஆங்கில மருத்துவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதை அப்படியே தலைமாத்தி செஞ்சீங்கன்னா நீங்க பொழைச்சிக்குவீங்கிறாரு. அந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவர்கள் நம்ம உடலை பத்தி புரிஞ்சு வச்சிருக்காங்கிறாரு. ஏன்னா அவரும் அதே மருத்துவத்துறையில இருந்தாலும் அதை பத்தி பேசுறாரு. அப்போ இப்ப மனுஷங்க பாத்தீங்கன்னா ஒரு பல மாசமாக இல்ல பல மாதங்களாக ஆஸ்பத்திரிக்கு போற நோயாளிக்கும் போகாதவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தொழிலாளி இல்ல 2 பேருமே ஒரு மூட்டை இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு லாரி நிறையவோ டெம்போ நிறையவோ ஒரு 50 மூட்டை 100 மூட்டை 200 மூட்டை சிமெண்ட் இருக்கிறாங்க 2 பேர் சேர்ந்து. ஒரு சில மணி நேரம் வேலை பார்த்தோன்னா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, இல்ல அழுத்து போயிருது, எப்படியோ ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஆள் போய் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு வர்றாரு. இந்த பெயின் கில்லர்னு சொல்லுவீங்களா அந்த ஊசியை. இன்னொரு தொழிலாளி என்ன பண்றாரு, சாயந்தரம் போய் டாஸ்மார்க்கில் போய் ஒரு 150 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டை அடிச்சுட்டு படுத்துக்கிறாரு. இவங்க 2 பேருக்குமே நிம்மதி கிடைக்குது, உடம்பு வலிக்கிறது இல்லை. இது 2 ஊசியை போட்டவங்களுக்கும் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், சரக்கு அடிச்சவங்களுக்கும் உடம்பு நல்லா எவன அடிக்கலான் இருக்கும். இது 2மே போதை தான். இது யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. நம்மளாம் நினைக்கிறோம் அதெல்லாம் மருந்துன்னு. இப்படியே பல வருஷமா இவங்க 2 பேரும் போனாங்கன்னா 2 பேருமே டெய்லி லோக எடுத்துறாங்க. 2 பேருமே டெய்லி ஒரு ஆள் சாயந்தரம் போய் சரக்கு அடிக்கிறாரு, இன்னொருத்தர் போய் இடுப்புல ஒரு புட்டியில போய் ஒரு ஊசியை போட்டு வந்துறாரு. இந்த 2 பேர்ல யாரு சீக்கிரமா யமலோகம் போகலான்னு நினைக்கிறீங்க? 30 வருஷம் ஆனாலும் சரக்கு அடிச்சவன் போக மாட்டான். இந்த இடுப்புல ஊசி போடுறாங்களே அவனுக்கு சக்கரை வேதி வந்துடும், எல்லா வேதி வந்துடும், சீக்கிரத்துல கிட்னி போயிடும், அவன் சீக்கிரமா செத்து போயிடுவான். இதுதான் உண்மை. மருந்து என்பது உங்கள் நோயை குணப்படுத்த வந்ததல்ல, அது ட்ரக்கு. ட்ரக்குன்னா என்னது? அது என்னமோ ஔஷதம் நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறான். இல்ல, ட்ரக்குன்னா என்ன? ட்ரக்குன்னு என்னன்னு நீங்க மொழிபெயர்த்து பாருங்க. அது நினைவிழக்க செய்யக்கூடிய அல்லது போதை ஊட்டக்கூடியன்னு தான் வரும். அது மெடிசனோ அல்ல ஒரு ஔஷதமோ அல்ல, அது ஒரு மெடிசனே கிடையாது. ட்ரக் லைசன்ஸ் தான் அவங்களுக்கு பேரு, அவங்களுக்கு கொடுக்கறது. நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் அன்னைக்கு பேசிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நான் என்னென்ன பேசுறேங்கிறத ஓரளவுக்கு எழுதிதான் வச்சிருந்தேன். இந்த வாட்டி நான் எதையாவது மறக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2-3 நாள் எனக்கு என்னென்ன சொல்லணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தது. இப்ப ஒவ்வொரு இதா சொன்னேன். இனி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அம்மா கேக்குதுங்களா? ஐயா ஐயா கேக்குதுங்க ஐயா. கண்டினியூ பண்ணலாம். ஐயா கேள்வி கேட்க சொல்றாங்க. அப்ப ஐயா கிட்ட கன்க்ளூட் பண்ணி வாழ்த்திடலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிக சிறப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹோமியோபதி ஆயுர்வேதா எல்லா மருத்துவங்களும் சிறந்தது.
ஆனா ஆங்கில மருத்துவம் ரொம்ப ஒரு நம்மள வந்து ஒரு கீழ் நிலைக்கு கொண்டு போயிரும் அப்படிங்கிறாரு. அதனால ஐயா அதுல அனுபவப்பட்டிருக்காங்க. பட்டு ஐயாவே அந்த அக்கு பிரஷர் எல்லாமே படிச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவங்க வந்து அவங்க அனுபவத்த தான் அவங்க சொன்னாங்க. அதுல ஒண்ணு சொன்னது என்னன்னா, நெறைய படிச்சிருக்க டாக்டர்ட்ட போங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அத அப்படியே மாத்தி பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதும், அந்த நோய கூட வச்சுதான் மரணம் தான் பண்ணுவாங்க. அந்த ட்ரக்னா என்ன? ஊசினா என்ன? எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா தெளிவா குடுக்குறாங்க. இப்ப எங்களுக்கே தெளிவாயிருச்சுங்கய்யா. எந்த ஒரு ஊசி போடக்கூடாது. நம்ம உடலே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இத தாண்டி நம்ம பண்றது அந்த ஹோமியோபதி, அக்குப்ரெஷர்லாம் ரொம்பன்றத இந்த உரைகள்லாம் கேட்டு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு சிறப்பா சொல்ற ஐயாவ நம்ம எல்லாருமே துரியத்துல இருந்து ஒரு நிமிஷம் வாழ்த்திடலாம். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நமக்கு உரை கொடுத்த ஜோசப் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஜோசப் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் கொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மல்லிகாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. ஜெயலட்சுமி அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேங்கம்மா ஜெயலட்சுமி அம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குது, சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி. இறையாற்றலுக்கு நன்றி. உங்களை இந்த இது மூலியமா இணைச்சு வச்ச இறை மதன் ஐயாவுக்கும் சங்க இதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா போன தடவை நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. இறைவனுக்கு நன்றி சொல்லிருங்க. ஆமாங்க ஐயா. இறைவன் தான் நம்மள எல்லாம் ஒருங்கிணைக்கிறது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இறைவனுக்கு நன்றி. ஐயா நீங்க சொரியாசிஸ் இத பத்தி சொல்லியிருந்தீங்க. எனக்கு போன மே மாசத்துல இருந்து 2 கை பாதத்திலயும் கால் பாதத்திலயும் ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சொன்ன மாதிரிதான் பார்த்துட்டு ரொம்ப நொந்து போய் இருக்கிற சமயத்துலதான் உங்க இதை நான் கேட்க எனக்கு இரையாற்றல் ஒரு இது கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஹோமியோவுக்கு போய் இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா. இப்ப 15-20 நாளா ஹோமியோ மருந்து சாப்பிட்டு இப்ப நல்லா பாதி ஒரு 50% குணமாயிருக்குங்கய்யா. அந்த துன்பத்துல இருந்து இச்சஸ் துன்பத்துல இருந்து ரொம்ப இப்ப நான் கொஞ்சம் இதாகி இருக்கேங்கய்யா. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க சொன்ன பிறகுதான் நான் ஹோமியோக்கு போகணுங்கிற இதே எனக்கு விழிப்புணர்வே வந்தது. இல்லைன்னா நம்ம சித்தாக்கு போய் பார்த்தேன், அது கொஞ்சம் ஸ்லோவா இருந்துட்டு இருந்தது. அலோபதியில போனப்ப ஸ்டிராய்டு கொடுத்து லிவர் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சுங்கய்யா. லிவர் இப்ப குடிகாரங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி லிவர் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்ப லிவர் டாக்டர் போனோம். லிவர் டாக்டர் அது ஒரு லிஸ்ட் மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு டெஸ்டுக்கு வாங்கினாங்க. என்னடா இதுன்னு ரொம்ப இதுல துன்பத்துல இருந்து பயிற்சி செய்ய முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, தியானம் செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தப்பதான் உங்களுடைய இது எனக்கு கேட்க நேர்ந்ததுங்கய்யா. அதுல இருந்து அப்புறம் ஹோமியோக்கு போனோன்னு ஒரு வாரத்திலேயே அவ்வளவு டிஃபரன்ஸ், நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. இப்பதான் நான் எந்திரிச்சு உட்காந்து தெளிவா நான் இப்ப இருக்கிறதுக்கு காரணமே ஹோமியோ போன பிறகுதாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஹோமியோ இருக்கு, அப்படி ஒரு மருத்துவம் இருக்கனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற. 2003 நான் இருந்திருப்பேன். 2003 சரிங்கய்யா சார். அதனால நீங்க பேசுறது போன வீடியோல நான் 2023 இறந்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அது நான் என் வீடியோவை நான் கேட்டேன். ஒரு இடத்துல தவறுதல நான் பேசும்போது ஒரு வாக்கியம் சொல்லிட்டேன். அப்படி ஒரு மருத்துவம் ஹோமியோபதினு ஒண்ணு இல்லாட்டி நான் 2003 இறந்திருப்பேன். நான் படிச்சுட்டேன். நீங்க என்ன பண்றீங்கம்மா, நீங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டணும். நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட, இறைவனுக்கு நன்றி சொல்றதை விட, நீங்க அடுத்தவங்களுக்கு வழி காட்டினீங்கனாலே நீங்க இறைவனுடைய மக்கள். நிச்சயமா அவங்க கேட்கிறாங்க, கேட்காம போறாங்க, அது அவங்க தலையெழுத்து. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சொல்லுங்க, நம்மள பைத்தியக்காரன்னு சொன்னா சொல்லிட்டு போறேன், அதை பத்தி பிரச்சனை இல்ல. சரிங்க ஐயா, புரியுதுங்களா? சரிங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, நம்ம காதை கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. யாருக்கு இது போய் சேரணுமோ அவங்களுக்கு போயிடும், அவ்வளவுதான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. யாரு கிடைக்கணுமோ அது இறைவன் கொண்டு போய் சேர்ப்பாரு. நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், நீங்க கொஞ்ச நாள் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு விட்டுருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 80% 90% குணமானாலே
விட்டுருங்க 100% ஆகட்டும் நீங்க கூட நீங்க நினைக்க வேண்டாம். சரிங்க ஐயா. இந்த கொத்தவரங்காய் கோவக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து அது வந்து சரிங்க. காற்றோட்டமான இடத்துல வைங்க. சரிங்க ஐயா. இந்த குளிர்சாதன பெட்டியில வைக்காம, நான் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் நான் சொல்றேன் பொதுவா. சரிங்க ஐயா. கொத்தவரங்காய் கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கையில ஒரு நிதானமா அள்ளி மிக்சியில போட்டு ஜூஸ் அடிச்சு டெய்லி ஒரு டம்ளர் குடிங்க. ஒரு 10 நாளைக்கு கொத்தவரங்காய் ஜூஸ் குடிங்க, 10 நாளைக்கு கோவக்காய் ஜூஸ் குடிங்க. சரிங்க ஐயா. ஒரு 10 நாளைக்கு வந்து இந்த பெரிய பூசணிக்காய் வெள்ளைக்காய்ன்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூசணி. சரிங்க ஐயா. அது கொஞ்சம் கொஞ்சம் அன்னாட வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து அப்பப்ப அடிச்சு அப்பவே குடிச்சிருங்க. அது மிச்சம் வைக்க கூடாது. ஜூஸ் மிச்சம் வைக்க கூடாது. சரிங்க ஐயா. காலமும் மிச்சம் அடுத்த நாளைக்கு எடுத்து வைக்க கூடாது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அது மாதிரி என்னென்ன காய்கறிகள் பச்சை சாப்பிடுறீங்களோ, இப்போ 40 வயசு இருக்கீங்கன்னா 20 வயசு கழிச்சா கூட வருஷம் கழிச்சா கூட இப்ப இருக்கிற அதே சுறுசுறுப்போட உங்களால இயங்க முடியும். சரிங்க ஐயா. சரிங்க அவசியம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரை வயதுக்கு சாப்பிடணும். ஒரு 30 வயசு கடந்துருச்சுன்னா, நான் இது ஒருத்தருக்கு மட்டும் சொல்லல. இன்னொருத்தர் தலைவலி, எனக்கு காலில் பிரச்சனை, நடக்க முடியலன்னு சொன்னா அவங்களுக்கு சேர்த்து நான் சொல்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ட்ரீட்மெண்ட் இல்ல. நான் ஒட்டுமொத்த உடலுக்கு தான் சொல்லிட்டு வரேன். சரிங்க ஐயா. சரிங்க. ஒட்டுமொத்த நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா ஒரு 30 வயசுலாம் கடந்துருச்சுன்னா, 35 வயசுலாம் கடந்துருச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உணவோட அளவை கம்மி பண்ணணும். சரிங்கய்யா. உணவுனுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், பச்சை சாப்பிட முடிஞ்ச பழங்கள், அது ஒரு வாழைப்பழமோ இல்ல பப்பாளி பழமோ கொய்யா பழமோ உங்கள் பகுதியில விளையக்கூடியது. நீங்க அமெரிக்கால இருந்து வர்ற அந்த ஆப்பிள், வாஷிங்டன்ல இருந்து வர ஒரு பழமெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்கய்யா. சரிங்கய்யா. இங்க இயற்கையான உணவுகள் வந்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வேக வைக்காத உணவுகளை சாப்பிட உங்க உடம்புல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சரிங்கய்யா. சோர்வு இருக்காது. அதை வந்து பயன்படுத்துங்க. ஆனா இப்ப இவ்வளவு நீங்க இருந்துட்டு திடீர்னு தலைவலிச்ச உடனே போய் டெஸ்ட் பண்ண போக கூடாது. அப்படின்னு சொல்லி ஒரு சுக்கு காப்பி வச்சு குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனை நின்றும். சரிங்கய்யா. சரிங்கய்யா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. ப்ரீ டயாபெட்டிக்னாங்க. நான் அதுக்கும் மாத்திரை எல்லாம் வாங்கவே இல்லைங்க சார். எதுவுமே போடல. சரி டயட்லயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் டயாபெட்டிக் அப்படின்னாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல வருதுன்னா அது வந்து நோய் அல்ல. அது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய முயற்சி. பேதி, சளி, காய்ச்சல், இருமல், தும்மல், தலைவலி இதெல்லாமே வந்து நம்ம உடம்பு உள்ள இருக்கிறத சுத்தப்படுத்தும் போது, சரி பண்ண முயற்சிக்கும் போது, அங்க உள்ள ஒரு செப்பன் எடுக்கிற வேலை நடக்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைதான் வரும். நோய் அல்ல. சரிங்கய்யா. சரிங்கய்யா. அதனால அப்பெல்லாம் நம்ம பொறுமையா இருக்கணும். என்னென்ன பிரச்சனை எல்லாம் உடம்புல வருதோ அப்ப எல்லாம் பொறுமையா ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு படுத்துட்டோம்னா சரியா போயிடும். சரிங்கய்யா. அவ்வளவுதான். காய்ச்சல் வருதா தண்ணி குடிச்சு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வேளை 3 வேளை இருந்தீங்கன்னா காய்ச்சல் சரியா போயிருது. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமலதாம்மா. வாழ்க வளமுடன். பிரேமலதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. இப்ப உங்க கருத்துப்படி அலோபதியால எந்த நன்மையுமே கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? மருந்து கம்பெனிக்கு லாபம் இருக்கு. மருந்து கம்பெனிக்கு லாபம் இருக்குது, டாக்டருக்கு லாபம் இருக்குது. இப்போ எந்த வியாதியும் சரி பண்ண மாட்டாங்கங்கிறது உங்க கூற்றா? நீங்க அப்ப என்ன நோயெல்லாம் குணமாக்கி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்க கூற்றுப்படியா வரும். இப்போ சொல்லுங்க, என்னென்ன நோயெல்லாம் குணப்படுத்திருக்காங்க? எத்தனை சக்கரை வியாதியை குணப்படுத்திருக்காங்க? எத்தனை பிரஷர் வியாதியை உங்க ஊர்ல குணப்படுத்திருக்காங்க? எத்தனை பேரை கேன்சரை குணப்படுத்திருக்காங்க? நீங்க ஒரு பட்டியல் போட்டுருங்க. நமக்கு வேலையே இல்லை. அவங்ககிட்ட எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறலாம். அவசரமான ஒரு தேவைன்னு சொன்னா நம்ம மத்த மாற்று மருத்துவத்துக்கு போக முடியாது இல்ல. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக தான் நமக்கு கியூர் தருது. அலோபதியில தானே அங்க வந்து விடுதலை தருதுன்னா அதுதான் நான் சொல்றேன். ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கிட்டா அவருக்கு கூட தான் விடுதலை வந்துடுது. நிம்மதியா தானே இருக்கிறாங்க. நீங்க சொல்றதுல நான் சொல்றதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா உங்களுக்கு? அது வந்து ஒருத்தருக்கு உடம்பு எல்லாம் வலிக்குது,
ஆமா ஒருத்தர் போய் சாராய கடையில போய் 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் ஊசி போட்டு வந்து படுத்துக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரே ரிலீஃப் தானே கிடைக்குது. நீங்க சொல்றதுல என்ன வித்தியாசம் வந்துருதுங்கிறேன் நானு. சொல்லுங்க. அதனால அது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம அது நல்லதுதானே, சாராய கடை இருக்கிறது ஊருக்கே நல்லதுதானே, அரசாங்கத்துக்கு வருமானம் வருது, குடிச்சிட்டு வரவனுக்கு நிம்மதியா இருக்குது. 150 ரூபா சரக்கு 300 ரூபா கொடுத்து வாங்குறாங்க கடையில. அது உங்களுக்கு தெரியுமா? யாரும் போய் என்னன்னு கேட்கறது இல்ல. மருந்துன்னு தானே நம்ம எடுக்கிறோம். மருந்தாக எதா எடுத்தாலும் அது மருந்து தானே ஐயா. அதை எடுத்துட்டு வேண்டாங்களே, உங்க வீட்டுல இருந்து யாராவது வேண்டாம் சொன்னோமா நாங்க? இல்ல அதனால நம்ம வந்து அலோபதி உங்களுக்கு வந்து நன்மை இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க உங்களை வேண்டாம்னு சொல்லலையே. இல்ல உங்க உங்களுக்கு புரியுதா புரியலையா நான் சொல்றது? உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதா நல்லதுன்னா தாராளமா அங்க போய் நீங்க சிகிச்சை எடுத்து சந்தோஷமா வாழ வேண்டியதானே. பிற ஏன் முழங்கையில மூட்டுல வலிக்குது ஊசி போட்டு அப்படின்னு சொல்லி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னாமா, அதோட அது ஒரு நோய் இருக்குன்னா அதை நம்ம வேற போய் சிகிச்சை பண்ணாதானே அது சரியாகும். அவங்க வந்து அப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரக் கொடுத்து ஒரு ஊசி கொடுத்து உடனடியா குணப்படுத்திடுறாங்க. ஆனா ஆழமா அது உள்ள இருக்கிற நோய் பெருசாகி நம்மளுக்கு பூதாகரம் ஆகுது அப்படிங்கறத ஐயா விளக்குறாங்கம்மா. நம்ம என்ன சொல்றோம்னா, பழக்கப்பட்டிருக்கிறது வந்து அவசரம் அப்படின்னா நம்ம அலோபதி தானே போறோமா. மத்த அதாமா நம்ம வந்து கஷ்டப்படாம குணமாகணும்னா அது அலோபதி. அது ஏன் தவறுன்னு கேக்குறேன் ஐயா. நம்ம போறவங்களை யாரும் தடுக்கலையே, சந்தோஷமா போங்க, நல்லா ஊசியை போடுங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க. யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. நன்றி. நம்ம மருந்து இல்லாம நோயில இருந்து குணமாட்டதுக்கு நம்ம வழி சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆஸ்பத்திரியில விடுதலை கிடைக்குதுன்னா அவங்களை நாங்க யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலையா. யாருமே நாங்க அப்படி போய் எத்தனை ஆஸ்பத்திரி வாசல்ல போய் நாங்க நின்று வாங்க வாங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் கூட்டம் அலமோதாங்க. அங்க போய் பாருங்க, ஆஸ்பத்திரியில போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் எத்தனை பேர் போய் உட்காந்து டாக்டர் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நாளைக்கு போய் பாருங்க. அடுத்ததாக மனோன்மணியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேரனுக்கு 21 வயசு ஆகுது. அவனுக்கு கால்ல உள்ளங்கால்ல அந்த விரல் இருக்கிற இடத்துக்கு கீழே வந்து ஒரு இடத்துல மட்டும் இந்த ஆணின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அந்த இடம் மட்டும் கல்லு மாதிரி இருக்கு. அது ரொம்ப வலியாகி கொஞ்சம் வீக்கமாவும் இருக்குன்னு சொல்லி அவனால நடக்க முடியலன்னு ஆஸ்பத்திரியில போய் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் மாதிரி வைங்களேன் பண்ணி அதுக்கு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஒரு 15 நாள் நல்லா இருந்தா. அப்புறம் வேற மெடிசன் தான் கொடுத்துருந்தாங்க. அவன் வெளியூர்ல வேலை பார்க்கறதுனால அவனுக்கு நாங்களும் ஒண்ணும் செய்ய சொல்ல முடியல. இப்ப திரும்பவும் அதே இடத்துல அந்த ஆணி வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கல்லு மாதிரி வந்து வலி எடுக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறேன். அதுக்கு நான் வந்து அலோபதியெல்லாம் நாங்கெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கய்யா. அவன் வெளியூர்ல இருக்கான். அதனால அவனுக்கு வேற நம்ம இந்த காய்கறி இந்த மாதிரி வைத்தியங்கள்ல ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா அதை அவனை செய்ய சொல்லலாம். அதுக்கு வந்து கொத்தவரங்காயும் கோவக்காயுமே சரிப்படுத்தும். அப்படிங்களா? சரிப்படுத்தும். அதை கொஞ்ச நாள் சாப்பிடுங்க, ஜூஸ் அடிச்சு சாப்பிட சொல்லுங்க. ஜூஸ் அடிச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணுமாங்கய்யா? ஆமா, ஒவ்வொரு டம்ளர் ஒரு 10-15 நாளைக்கு கொத்தவரங்காயும் ஒரு 10-15 நாளைக்கு கோவக்காய் ஜூஸ் அடிச்சு சாப்பிட சொல்லுங்க ஒவ்வொரு டம்ளரு. சரிங்க. இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு இதுல சரியாகல அப்படின்னா ஒரு 2 மாசம் பொறுமையா இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல சரியாகலன்னா உங்க ஊர்ல ஹோமியோபதி டாக்டர் இருந்தா பாருங்க. ஹோமியோபதி அந்த மாதிரி பாருங்கம்மா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தேனு அம்மா. வாழ்க வளமுடன் தேனுமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா அந்த உடம்பு டயர்ட் ஆயிருதுங்கய்யா அடிக்கிற தடம். எனக்கு 35 வயசு ஆச்சுங்கய்யா.
அப்புறம் மூக்குல என்னன்னு தெரியலங்கய்யா, 1 மாசமா அது இடது மூக்குல மட்டும் எண்ணெய் அறியாம ரத்தம் வருது. மூக்க சிந்துறப்ப ரத்தம் மாதிரி லைட்டா வருதுங்கய்யா. அதுக்கு என்னங்கய்யா செய்ய? இந்த மூக்கு சேர்ந்தும் போது ரத்தம் மாதிரி வருதுன்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்கய்யா, வயசு இடது மூக்குல மட்டும். வயசு எவ்வளவுங்கம்மா? ஐயா 35ங்கய்யா, 35. அது கரெக்டா எந்த டைம் சொல்ல முடியுமா? மாதவிலக்கு வரக்கூடிய காலத்துல வருதா, வேற காலத்துல வருதாமா? ஐயா மதியம் வந்துச்சுங்கய்யா, ஒரு நேரம் நைட்டு வரும். அப்படி நீங்க அது சொல்ல கேட்கலங்கம்மா. இந்த பெண்களுக்கு மாதவிலக்கு வரக்கூடிய டயத்துல வருதா, வேற டயத்துல வருதான்னு நான் கேக்குறேன். அப்படியாங்கய்யா, மாதவிலக்கு டைம் எல்லாம் இல்லைங்கய்யா. அது வந்து எப்பயாவது வருதுங்கய்யா, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. இந்த 1 மாசமா தாங்கய்யா இருக்கு அப்படி. நீங்க எலிசாதன மார்க்கத்துல எனக்கு போன் நம்பர் வாங்கிட்டு நாளைக்கு கூப்பிடுங்கம்மா. சரிங்க. நம்பர் வாங்கிட்டு அவங்க தருவாங்க. சரிங்க. இப்ப கேட்க வேண்டாம், நாளைக்கு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க. அடுத்ததாக சாம்சன், வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல காணாக்கடி தொட்டதுங்க ஐயா. அது ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போன சொன்னா, எனக்கு கரெக்டா ஒரு 35-40 வயசு சமயத்துல மறுபடியும் உடம்பெல்லாம் ரொம்ப தடிச்சுதுங்க ஐயா. அப்புறம் அதுக்கு சில வைத்திய முறை செஞ்சு சரியாச்சுங்க. அது என்ன ஆகுதுன்னா இப்ப திருப்பி ஒரு கரெக்டா ஒரு 5 வருஷம் 6 இப்ப இந்த 3 நாளா நல்லா உடம்பெல்லாம் அரிப்புங்கய்யா, தடிச்சுக்குதுங்கய்யா. நான் கரெக்டா நைட் சாயங்காலம் ஆனா தடிக்கும், காலையில மறைஞ்சிருங்க. அது இப்போ இன்னைக்கு தான் இப்பதான் ஹோமியோபதி போய் பாக்கலான்னு கிளம்புனா, சரி உங்க ஸ்பீச் கேட்டு போலான்ட்டு அப்புறம் கரெக்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கய்யா. அதாங்கம்மா, நீங்க வந்து இந்த கோவக்காய் ஜூஸ் சாப்பிடுங்கம்மா கொஞ்ச நாளைக்கு. அது தண்ணி ஊற்றி சொல்லுங்க. அதாவதுமா கோவக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து காத்தோட்டமான இடத்துல வச்சுட்டு ஒரு 5-6 காய் எடுத்து மிக்சியில போட்டு ஜூஸ் அடிச்சுட்டு டெய்லி காலையில ஒரு டம்ளர் குடிங்க. சரிங்க. கோவக்காய் மட்டும் ஜூஸ் அடிச்சு ஒரு மாசத்துக்கு டெய்லி காலைல ஒரு டம்ளர் குடிங்கம்மா. தேவைப்பட்ட கொஞ்சம் எது போடக்கூடாது? சரிங்க சரிங்க. அதுல எதுவுமே ஆயின்மெண்ட் மருந்தெல்லாம் போடக்கூடாதுமா. எதுவுமே நான் செய்யறது இல்லைங்கய்யா, எதுவுமே செய்யறது இல்லைங்க. இந்த வாழை இலை குளியல் போட்டங்க ஒரு தடவை, ஒரு 2 நாள் போட்டு சுத்தமா கியூர் ஆச்சுங்க. அப்புறம் சித்தா மெடிசன் எடுத்தனுங்க, சரியாகலையே, திருப்பி தொடர்ந்து. நீ கோவக்காய் ஜூஸ் கொஞ்ச நாளைக்கு குடிங்கம்மா, இந்த பிரச்சனை சரியாகும். சரிங்க சரிங்க. நீங்க போன் நம்பர் வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க. கோவக்காய் ஜூஸ்ல சரியா கட்டி வேற ஒரு மருந்து இருக்கு, நான் சொல்றேங்கம்மா. என் நம்பர் வாங்கிக்கோங்க, கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்க 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 சரிங்க. ஒரு தடவை என்னங்கம்மா? இல்ல நான் ஒவ்வொரு தடவையும் சரியாயிடுச்சு இனி வராதுன்னு நினைப்பேன், அப்புறம் இருக்குதுங்க. புரியுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடக்கூடாதுங்க. எப்பவுமே ஒரு 1/2 வயதுக்கு உணவு சாப்பிட்டுட்டு பச்சை காய்கறிகள் ஏதாச்சும் போட்டு குடிக்கணுங்கம்மா. சரிங்க சரிங்க. வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. அது மாதிரி புரோட்டா, அது மாதிரி பிரியாணி, அது மாதிரி ரெகுலரா சாப்பிடக்கூடாது. எப்ப மாசத்துக்கு ஒரு ஆசைக்கு சாப்பிடலாம் ஐயா. அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க ஐயா, நார்மலா. புரியுது. சரிங்க. அது மாதிரி நம்ம சீக்கிரமா ஜீரணிக்க மாட்டீங்களா உணவு? ஆமாங்க, சாப்பிடுறேங்க ஐயா. இயற்கையிலயும் நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். அது மாதிரி வீட்டுல குளிர்சாதன பெட்டியில எந்த பொருளும் வைக்காதீங்க. குளிர்சாதன பெட்டி இல்லைங்க ஐயா எங்க வீட்டுல. நல்லது நல்லது நல்லது. அதெல்லாம் வாங்கவே இல்லைங்க. வச்சு சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் பக்குவமா தான் இருக்கேன். முக்கியமான பொருள் பால் சேர்த்தக்கூடாது. நீங்க பால் மோர் மட்டும் சேர்த்துங்க. மோர் சேர்த்துங்க, பரவாயில்ல. மோர் தயிர் சேர்த்துங்கம்மா. மோர் தயிர் கூட எப்படி சேர்த்துன்னு கேட்டீங்கன்னா, உங்க அக்கம் பக்கத்துல எங்க பால் கறந்து கொண்டு வருவாங்களா, அவங்ககிட்ட வாங்கி அத மோர் ஊத்தி வாங்குறோங்க ஐயா.
அப்படித்தான் வாங்குறோங்க. கேன் பால் ஆமா ஆமா வாங்குறது இல்லைங்க. பாக்கெட் பால், கடையில கேன் குடிக்கிற பால் பாக்கெட் தயிர் வாங்குறோம் வாங்குனீங்கன்னா அது அதை விட கொடுமை, அது வாங்க வேண்டாம். இல்லைங்க ஐயா. நீங்க ம். சொன்ன மாதிரிதான் செஞ்சுருக்கோங்க. அதனாலதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு பரவாயில்ல. விஷயம் மட்டும்தான் ஒரு 6-7 வருஷத்துக்கு சொல்றோம் ஐயா. அப்படி எது இல்லைங்க. அதான் அது வயிறு correct. நிறைய சாப்பிடாம கொஞ்சம் குறை வயிறு ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிட்டீங்கனாலே நிறைய பிரச்சனை அதுலயே சரியாயிடும். அப்பெல்லாம் அதிகமா சாப்பிட முடியறது இல்லைங்க. 60 வயசுக்கு மேல ஆச்சு. உணவு அளவாத்தான் எடுத்துக்கிறாங்க. அது இது மட்டும்தான் எனக்கு ஒரு தொந்தரவா இருக்குதுன்னு வைங்களேன். சரிங்கம்மா, நீங்க சரிங்க. சாப்பிடணும்னா இந்த நன்றிங்க. ஜூஸ் வாழ்க. சாப்பிடலாம் கொஞ்ச நாளைக்கு, காய்கறி ஜூஸ். ஐயா இன்னைக்கு போய் பார்க்கலாங்களா? ஹோமியோபதி டாக்டர் இன்னைக்கு போலாங்களா? இல்ல இது நீங்க பாருங்க, ஒரு மாசம் பார்த்துட்டு இதுல திருப்தி இருந்தா அப்புறம் போங்க. அதான் இதையும் செஞ்சுட்டு அதையும் பார்க்கலாமான்னு கேக்குறேன். இல்ல ரெண்டும் ஒரே நேரத்துல வேண்டாம், இது மட்டும் சாப்பிடுங்க, ஒரு மாசம் சாப்பிடுங்க. சரிங்க. புரியுதுங்களா? அது நீட்டு தாங்க முடியலைங்க ஐயா. தூக்கம் கெடுக்குது. அதுதான் பார்த்தேன். அது உங்க விருப்பமா, ஹோமியோபதிக்கும் போகலாம், நான் வேண்டாங்களே. இது ரொம்ப எளிமையா நம்ம சரிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட போகலாம். ஆனா காலையில தான் சாப்பிடணும் இல்லைங்களா? ஆமா ஆமா, காலையில தான் சாப்பிடலாம், சாப்பிடணும். சாப்பிடலாம். சரிங்க சரிங்க இல்ல நீங்க போய் ஹோமியோபதி சரிங்க. எடுத்துங்க, நன்றிங்க. ஒரு மாசம் 2 மாசம் எடுத்துங்க. உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி வந்துட்டு இந்த ஜூஸ் சாப்பிடுங்க, பரவாயில்ல. அது உங்க உங்க விருப்பம். சரிங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்களுக்கு அந்த ஹோமியோபதி மருந்து எடுக்கையில இந்த ஜூஸ் சாப்பிடக்கூடாதுங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அதுக்கு இதுக்கு உங்களுக்கு சாப்பிடலாம். ஆனா எதுல குணமாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதனால இதான் ஒண்ணு செய்யுங்க, இதான் ஒண்ணு செய்யுங்க. சரிங்க. நீங்க ஹோமியோபதியில கூட நன்றிங்க. ஒரு 2 மாசம் சாப்பிட்டு கூட திருப்பி வந்து கூட இந்த ஜூஸ் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நிறுத்திட்டு இது சரி பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்க. சரிங்கம்மா, வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கீதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். சங்கீதா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. எங்க ஹஸ்பண்ட்க்கு 46 இயர்ஸ்ங்கய்யா. கால்ல அந்த கணுக்கால்ல வந்து லைட்டா வீக்கம் இருக்குன்னு டாக்டர் கிட்ட போனா வாத நீர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்கய்யா? அது வந்து கால் வலி இருக்குதாம்மா உங்களுக்கு? வலி இருக்குங்கய்யா. இப்ப அலோபதி மெடிசன் எடுத்து பரவாயில்ல. ஆனா இந்த பிரச்சனை இருக்குங்க. என்ன மெடிசன் எடுத்தீங்க? அலோபதியா நிறைய மெடிசன் கொடுத்தாங்க. அலோபதி இங்கிலீஷ் மருந்து. நாங்க சித்தா ஆயுர்வேதா எல்லாம் போய் எதுலயுமே சரியாகல. ஆக்சுவலா நாங்க ஏதோ கால் தான் பிரச்சனைன்னு எல்லாம் சிடி எல்லாமே எடுத்தோம், எம்ஆர்ஐ எல்லாமே. அப்புறமா ஆர்ஏ ஃபேக்டர் எடுக்கும்போது ஹாஸ்பிட்டல் அலோபதி போனோடனே அங்க பண்ணோடனே அப்புறமா இது வாத நீர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மெடிசன் கொடுத்துருக்காங்க. வாதம் வந்து நல்ல சித்த மருத்துவத்தை போனீங்கன்னா நல்லா குணமாயிரும். சித்த மருத்துவர் வந்து கையில நாடி பிடிச்சு பார்த்து கரெக்டா மருந்து கொடுப்பாங்க, அங்க போனீங்கன்னா சரியாகும். சரிங்க. டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம், நல்ல பழகினவங்க 50-60 வயசானவங்க கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா குணமாகும். அந்த மாதிரி எல்லாம் ஆகும். இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து அப்போதைக்கு வலி நிக்கும், ஆனா நோய் குணமாகாது. அதுதான், அதனாலதாங்க இப்போதைக்கு மருந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு. மருந்து சாப்பிடலாம் திரும்ப அந்த பிரச்சனை வந்துரும் பயமா இருக்குங்க. அதான் மருந்துன்னா அது மருந்து இல்ல, அது உங்களுக்கு வந்து ஒரு போதையை கொடுக்கும், அவ்வளவுதான். கை வலி கால் வலி எல்லாம் தெரியாது நமக்கு, நோய் வளர்ந்துட்டே தான் போகும். அப்புறம் அதிக நாள் மாத்து சாப்பிட்டா கிட்னி பிரச்சனை ஆகும், அவ்வளவுதான். சரி, இதுக்கு என்ன காய்கறி? காய்கறி சாப்பிடுறதா இருந்தா கொத்தவரங்காய் ஜூஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு மாசத்தை தொடர்ந்து சொல்லுங்க, எந்த பின் விளைவும் இந்த ஜூஸ் வராது. சரிங்க, புரியுதுங்களா? நீங்க சாப்பிடுற மாத்திரை அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல குறைக்க வேண்டாம். டெய்லி 3 மாத்திரை இருந்தா அரை மாத்திரையை ஒடிச்சு வச்சுட்டு அரை மாத்திரையை சாப்பிடுங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அது சாப்பிட்டு பழகிட்டு திடீர்னு வலி தாங்க முடியாது இவருக்கு. புரியுதுங்களா? சரிங்க. அரை மாத்திரை பண்ணிட்டு கொத்தவரங்காய் ஜூஸ்ல நிறைய ஆகும். அது மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து காய்கறி வெஜிடபிள் கிளினிக் வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க, இதுக்கெல்லாம் நல்ல தேர்வு இருக்குது. சரிங்க. சரிங்களா? மருத்துவத்துல கேன்சர் எல்லாம் குணமாகுது. ஆனா ஆங்கில மருத்துவத்துல நம்பிக்கையை வச்சுட்டு இங்க போனா குணமாகாது. அது நம்பி போனோம்னா நமக்கு கண்டிப்பா குணமாகும். பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். சரிங்க.
சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமா மல்லிகாமா மகேஸ்வரி அம்மா. மல்லிகாமா சொல்லுங்க. இந்த ஒரு சொல்லுங்க. நிமிஷம். ஐயா, இந்த காய்கறி வந்து நீங்க ஜூஸ் சொல்றீங்கல்ல, அத மென்னு ஆமாங்க. சாப்பிடுறதோட வேல்யூ வேறயா, ஜூஸ்ல குடிக்கிறதுல இருக்கிறது வேறயா, எப்படிங்க ஐயா? சில மென்னு சாப்பிடுறது ரொம்ப இதுல வந்து நல்லதுங்கம்மா. எல்லாருக்கும் மென்னு சாப்பிட முடியாது. அதனால ஜூஸ் அடிக்க சொல்றோம். சில பேருக்கு பல்லு வசதி இருக்கு, அதை கடிக்க முடியாது. பல்லு நல்லா ஆமா. ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப இப்ப கோவக்காய், கொத்தவரங்காயில மென்னு சாப்பிடலாம். பிஞ்சு காய் வாங்கணும். கொத்தவரங்காய் காய்கறி சரிங்கய்யா. கடைக்கு போனீங்கன்னா இப்ப அத வேக கொத்தவரங்காய் வச்சு வாங்கினா கொஞ்சம் அரை அரை அளவுக்கு வேக வச்சு சாப்பிட்டா அந்த வேல்யூ இருக்குமாங்க ஐயா? அதனால வயிறு நிறையும், நோய் குணமாகாது. ஓ சரிங்கய்யா. 1% ஒண்ணு கூட நோய் மென்னு குணமாகாது. சாப்பிடணும், இல்லைன்னா ஜூஸ் குடிக்கணும். பச்சை ஆமாங்க, காயா ஆமாங்க. இருக்கணும். எந்த காய்கறி சரிங்க எல்லாம் சரிங்க. இருந்தாலும் நமக்கு வந்து சாப்பிட்டு பதில் வந்து உணவுக்கு பயன்படுத்தலாம, அதெல்லாமே வந்து மருந்துக்கு பயன்படுத்த முடியாது. பச்சையா சாப்பிட்டா மட்டும்தான் நோய் குணமாகும். சரிங்கய்யா. ஐயா, இப்ப இந்த பழங்கள்லாம் ஹைபிரிட் பழங்களா இருக்குது இல்லங்க ஐயா, அதுக்கு என்ன பண்றதுங்க ஐயா அதை சாப்பிடுறதுக்கு? முடிஞ்ச அளவுக்கு ஹைபிரிட் பழங்களை ஒதுக்கிட்டு நமக்கு இப்போ ஹைபிரிட்னு சொன்னா நிறைய மருந்து அடிச்சு வர்ற பழங்கள் சாப்பிட வேண்டாம். மற்றபடி ஹைபிரிட்டா இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல, ஏன்னா அதானே கிடைக்குது. அதாங்க ஐயா. நாட்டு பப்பாளி பழத்துல எல்லாம் ஒரு எங்க கொட்டை கூட உள்ள இல்லங்க ஐயா. பப்பாளி பழத்துல ஒரு கொட்டை கூட இல்ல. கொய்யாப்பழம் பெருசா இருக்குது. அதான், ஆனா அதுதான் கிடைக்குது. அதான் எப்படின்னு கேக்குறேன். உங்களுக்கு வந்து அதனுடைய சுவை பிடிச்சிருந்தா சாப்பிடலாம். சரிங்க, நன்றியா அதனுடைய நன்றியா. வாழ்க. சுவை வந்து சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும். அப்படி அப்படி இருந்தா சாப்பிடலாங்கம்மா. நன்றியா. வாழ்க. நன்றிங்க. மிக்க நன்றியம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமா மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வணக்கங்க. வாழ்க வளமுடன். எனக்கு 11 வயசு பையன் இருக்காமா. அந்த பையன் வந்து இப்ப என்ன சொல்றான்னா, யூரின் போற இடத்துல அந்த விதைப்பையில வலிக்குதுன்னு சொல்றான்ப்பா. இந்த ஒரு 3 டேஸ் 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கயா. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுத்தேன். இப்ப அந்த மாத்திரையோட எஃபெக்ட் முடியும், திரும்ப வலிக்குதுன்னு சொல்றாங்கயா. அதான் இது என்ன காரணம்? இப்ப இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏன் வலிக்குது, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு போன் பண்ணிருக்கீங்க. சைக்கிள் இப்போ ஓட்டுறதுனால சின்ன வலிக்குதா? பசங்களுக்கு வீட்டுல வந்து அரிசி, என்ன அரிசி சாப்பாடு ஆக்குறீங்க? பொன்னி அரிசி தாங்க சாப்பிடுறோம். ரேஷன்ல போடுற அரிசி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கய்யா. சரி, ரேஷன்ல பள்ளிக்கூடத்துல பசங்க சாப்பிடுறாங்களா? இல்லைங்கய்யா. சத்துணவு சாப்பாடுலாம் இல்லைங்கய்யா. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாங்கய்யா. சாப்பாடு வீட்டுல இருந்தாங்கய்யா கொண்டுட்டு போறான். புரியுது புரியுதா. அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க. அந்த சாக்லேட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டாங்கயா. ஆமா, இப்ப உள்ள பசங்க வந்து இந்த குர்குரே, இந்த மாதிரி கடையில் தோன்ற எல்லா குர்குரே பொருளும் மாதிரி இல்லைங்கய்யா, இனிப்பா இருக்கிறது, இந்த பிஸ்கட்டு, அப்புறம் அந்த வேஃபர், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்கயா. இதெல்லாம் சாப்பிடும்போது குடிகாரங்களுக்கு என்னெல்லாம் நோய் வருமோ அந்த நோயெல்லாம் வரும். என்னங்கய்யா சொல்றீங்க? இந்த பொருள்கள்லாம் நமக்கு உடம்புக்கு சேராத பொருள்கள். அப்படிங்களாங்கய்யா. இப்ப இதுக்கு என்னங்கய்யா பண்ணலாம்? நீங்க கொஞ்சம் 2-3 டிப்பு சொன்னீங்கன்னா நான் எழுதிக்குவேங்கய்யா. இந்த மாதிரி இருக்க பிரச்சனைக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு. ஒரு சில காய்கறிகள் இருக்குமா, ஒரு சில காய்கறிகள் உங்க பையனுக்கு கொத்தவரங்காய் வந்து ஜூஸ் அடிச்சு டெய்லி ஒரு 1/2 டம்ளர் கொடுங்க காலையில. ஓகேங்கய்யா. கொத்தவரங்காய் ஜூஸ் கொடுங்க, அந்த வலி எல்லாம் கம்மியாகும். ஓகேங்க. எம்டி ஸ்டொமக்ல வெறும் வயித்துல கொடுக்குவாங்க. அது அவங்க சாப்பிட்ட பிறகு கொடுக்கலாம், வெறும் வயித்துல கொடுக்கலாம், அது எப்படி வேணா கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, காய்கறி தான். நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாவே காய்கறிகளை பச்சையா ஜூஸ் அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலரா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும். அது எல்லா காய்கறியுமே சாப்பிடலாம். கோவக்காய், கொத்தவரங்காய், பெரிய பூசணிக்காய், இது எது கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொடுத்துட்டே வாங்க, எல்லா தொந்தரவும் சரியாயிடும். புரியுதுங்களா? அந்த ஒரு பக்கம் வந்து சரியாகும். சரிங்கய்யா. இப்ப ஒரு பக்கம் வந்து அவனுக்கு வலிக்குதுன்றா, இன்னொரு பக்கம் வலிக்கல. அது சைக்கிள் ஓட்டுனதுனால வலிக்குமா? இப்ப என்ன காரணத்தினால வலிக்குங்க? வீங்கி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் ஃபீல் பண்றது.
மண்ணாங்கட்டி மாதிரியா தான் சொல்லுவாங்க. மண்ணாங்கட்டி மாதிரியா தான் சொல்லுவாங்க. கன்னத்துல வந்து ஒரு வீக்கம் வரும். சரிங்க. அந்த மாதிரி மாரியாத்தா எப்ப வந்ததா? இப்பதாங்க முதல் தடவை சொல்றேன். நான் கேக்குறது மாரியாத்தா வந்ததான்னு கேக்குறேன். பையனுக்கு கன்னத்துல ஒரு ஆமாங்க. ஒரு தடவை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புல 9 முத்து தாங்க போட்டிருந்துச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. முத்து மாதிரி தாங்க போட்டிருந்துச்சு. கட்டி அந்த அம்மக்கட்டு அந்த மாதிரி வரலைங்க. முத்து மாதிரி தான் ஒரு 9 முத்து தாங்க போட்டிருந்துச்சு. ரொம்பலாம் போடலைங்க. சரி, இந்த உங்க பையனுக்கு வந்து அந்த ஜூஸ் கொடுங்க, கொத்தவரங்க ஜூஸ் கொடுங்க. சரிங்க. நீங்க எது சாதனையமா இருக்கோம் அவங்க உங்ககிட்ட அவங்க போன் நம்பர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. அஜய் பிரகாஷ் நம்பர் வச்சிருக்கேன். மேடத்துக்கு கேளுங்க, அவங்க நம்பர் கொடுப்பாங்க. சரிங்க. 10 நாளைக்கு இந்த கொத்தவரங்க ஜூஸ் சாப்பிட்டுட்டு உங்க பையனோட பிரச்சனையை சொல்லி என்கிட்ட கேளுங்க, நான் வேற ஒரு வழி இருக்கு சொல்றேன். சரிங்க. கண்டிப்பாங்க. அம்மா கிட்ட நான் போன் நம்பர் வாங்கிக்கிறேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்கம்மா. நன்றி. சரி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம். பானுபிரியா பேசுறீங்களா? என் ஹஸ்பண்டுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஹஸ்பண்ட் வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. காலையில வெரிகோஸ் வெயின் இந்த நரம்பெல்லாம் தெரியற மாதிரி அது சுடுதண்ணி வச்சு வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பவும் சரியாக மாட்டேங்குதுங்க உப்பு போட்டு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்றீங்க? உங்க போன்ல யூடியூப் எடுக்க முடியுங்களா? உங்க போன்ல யூடியூப் எல்லாம் பாக்குற மாதிரி போன் தானே? ஆமா ஆமாங்க. இதுல வந்து வெஜிடபிள் கிளினிக் தமிழ்னு சொல்லி அடிங்க. வெஜிடபிள் கிளினிக் தமிழ்னு சொல்லி அடிச்சீங்கன்னா டாக்டர் அருண் பிரகாஷ் பேசுவார், கோயம்புத்தூர்காரரு. சரிங்க. புரியுதுங்களா? சொல்ற கேக்குதுங்களா? புரியுதுங்க. அருண் பிரகாஷ் அருண் பிரகாஷ் சொல்லி வெஜிடபிள் கிளினிக் தமிழ்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா வரும். வெஜிடபிள் கிளினிக். சரிங்க சரிங்க. கிளினிக் அப்படின்னு சொல்லி நீங்க தமிழ்னு சொல்லி அடிச்சீங்கனாலே அருண் பிரகாஷ் பேசுவார் டாக்டர். சரிங்க. அவர் வந்து 12 காய்கறிகளை வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணமாக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க. புரியுதுங்களா? நான் வந்து அவர்கிட்ட வந்து சில பிரச்சனைகளுக்கு சரி பண்ணிருக்கேன் என்னோட நோயை. சரிங்க. நான் அவரோட ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. நான் அவரை நேர்ல கூட பார்த்தது இல்ல. அவர் யாரையும் பார்க்கலாம் மாட்டாரு, நேர பார்க்க மாட்டாரு. அவரோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பார்த்துட்டே வாங்க. உங்க பிரச்சனைக்குள்ள மருந்து அதுல சொல்லுவார். ஒரு காய்கறி வச்சிருப்பாரு உங்களுக்கு. சரிங்க. கேக்குதுங்களா? உங்க வீட்டுக்காரருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு காய்கறி சொல்லுவார். காய்கறியை சாப்பிடுங்க, சரியாயிரும் கண்டிப்பா. ஏன்னா இதுல எந்த விளம்பரமும் கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துல காய்கறியை வாங்கிக்கிறீங்க, நீங்க அவரோட யூடியூப் பாக்குறீங்க, உங்க வீட்டுக்காரருக்கு வேண்டியதை சரி பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்து அவங்க சொல்ற அந்த மெத்தட்ல ஒவ்வொரு காய்கறியும் ஜூஸ் போட்டு இல்ல பச்சையாவோ மென்னு சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயும் சரியாகும். கேன்சர் கூட குணமாகுது. கேன்சர் கூட இல்ல, அதை விட பெரிய நோயெல்லாம் குணமாயிட்டு வருது. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கம்மா ஒரு மாசம் கழிச்சு. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அம்மா சுசிலாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சுசிலாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாரும் கேள்வி கேட்கறதா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயாட்ட கேள்வி கேட்கறவங்க. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு செஞ்சிடலாங்கம்மா. ஐயாவை வாழ்த்திடுவோம் ஐயா. ஐயா வந்து அன்பர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்லா பொறுமையா நிதானமா பதில் சொன்னாரு. ஐயா அவங்கள மனதார வாழ்த்துவோம். எல்லாரும் துரிய நெறிக்கு வந்துருவோம். ஐயா அவர்கள் ஜோசப் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஜோசப் ஐயா அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள்
மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். முக்கிய அறிவிப்பு: நாளை காலை 4:30 மணி முதல் 7 மணி வரை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். இன்று இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பில் கலந்து கொள்வோம். அடுத்ததாக வேதாத்திரியம் உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்யவும். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் உலக நல வாழ்த்து பாட 1+1 அம்மா பாடுங்கம்மா. வேதாத்திரியம் பாடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்து